திமுக மேடையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. நம்ம அதிமேதாவை ஆண்டிமுத்து இருக்கார் இல்லையா, அதான் ராசா, அவர் சொல்றாரு இனிமே திமுக தனிச்சு தான் போட்டியிடும். நீங்க எந்த காலத்துல கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தனிச்சு போட்டிட்டீங்க ராஜா? சரி, தனிச்சு போட்டி விடுங்கன்னா ஏன்? வேற வழி இல்லை, எல்லாம் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன காரணம்? ஒரு தலைமுறை அரசியலே நீங்க அழிச்சிருக்கீங்க குடும்ப அரசியல் பண்ணி. நீங்க மட்டும் குடும்ப அரசியல் பண்ணல. இன்னைக்கு நடுவயதில் இருக்கவங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, உண்மையான அரசியல் அறிவும் ஞானமும் படைத்தவர்களை அவங்கள அரசியலுக்கு வர விடாம உங்களுடைய கீழ்மட்ட தலைவர்கள் உட்பட ஒரு சாதாரண வார்டுல இருந்து கடைக்கோடி வரைக்கும் நீங்க ஒரு வாரிசு அரசியலை பண்ணி ஒரு தலைமுறை அரசியலே அழிச்சிட்டீங்க. நேர்மையான, உண்மையான, நியாயமான, தர்மமான அரசியல் பண்ணணும்ன்ற அறச்சிந்தனை படைத்தவர்களை அரசியலுக்கு வரவிடாம அரசியல்ன்றது ஒரு பெரிய பணம் போட்டு பணம் எடுக்கிற தொழில் மாதிரி ஆக்குனீங்க. இப்படியெல்லாம் கீழ்த்தரமான வேலைகள் செய்தனால தான் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க, மக்களால் அனாதையாக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் தனிச்சு நிற்கிறதுக்காக நாங்கள் போராடுவோன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய காமெடி. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் இன்னொரு பெரிய வேலையும் செஞ்சுருக்கிறீங்க. என்ன வேலை தெரியுமா? சத்தம் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டையே அடித்து கொள்ளையடித்து மக்களை நிர்மூலமாக்கி இன்னைக்கு மக்கள் ஆடம்பரமாக இருக்கிறான். ஆனால் அவனிடத்துல சேமிப்பு இல்லை, அத்தியாவசியமான விஷயங்களுக்கு அவன்கிட்ட பெரிய அளவில் நகை இல்லை, நட்டு இல்லை, பொருள் இல்லை, பொருளாதாரம் இல்லை. அதான் உண்மை. அன்றைக்கு 10 பிள்ளை இருந்த இடத்துல 10 பேருக்கும் சொத்து கொடுத்த காலத்தில் இன்று ஒத்த பிள்ளைக்கு கடனை வச்சுட்டு போகக்கூடிய நிலையை உருவாக்கிறீங்க. அதனால் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் இன்னும்